எல்லாமே கடவுளுடைய அருளால் வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களோட நினைவுகள், உங்களோட முயற்சிகள் எல்லாமே இந்த வருஷத்தில் கடவுளுடைய அருளால் நிறைவேறும்படியாய் கடவுளுடைய ஒரு அருளாலே உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறேன். 2026 இந்த வருஷத்தில் நம்ம இப்போ வந்திருக்கிறோம். ரொம்ப நியூஸ் பார்த்திங்கன்னா இந்த சேனலுடைய கான்செப்டே பார்த்திங்கன்னா ரியல் டைம்ஸ் பர்டிகுலர். எதுக்கு நான் இந்த நியூஸ் ஸ்டார்ட் பண்ணேன்னா ப்ரெடிக்ஷன், பர்டிகுலராக பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ஷன் பற்றி பேசுறதுக்காக தான். ப்ரெடிக்ஷன் என்ன ப்ரெடிக்ஷன் அப்படின்னா ரியல் டைம்ஸ் நியூஸில் உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறதான காரியங்கள் என்ன நடக்குது உலகத்தில் அப்படின்னு பார்த்தீங்க. யுத்தங்கள், பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சிகள், இயற்கை பேரழிவுகள், விஞ்ஞான வளர்ச்சிகள், தொழில்நுட்ப வளர்ச்சிகள், இவையெல்லாம் மனிதர்களுடைய வாழ்க்கையை எந்த காலத்துக்குள்ளும் எந்த கட்டத்துக்குள் கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வாழ்கிற நம்ம ஜென்ரேஷன், இப்போ இருக்கிற குழந்தைங்களுடைய வாழ்க்கை ஃப்யூச்சரில் என்னவா இருக்கும். ஸோ நம்ம உண்மையிலேயே வாழ்க்கை அந்த பொற்காலமான வாழ்க்கையை நோக்கி போகிறோமா, இல்லை மனித இனம் ஒரு பெரிய சிக்கலுக்குள்ளாய் சிக்க போகிற ஒரு நிகழ்காரியத்துக்குள்ளா இந்த நம்முடைய மனித இனம் என்ட்ரி கொடுக்குதா? மனித இனம் மட்டும் சொல்ல, இந்த உலகத்து பிரபஞ்சங்கள் என்ட்ரி கொடுக்குதா? இதை பற்றிய ஆராய்ச்சி பூர்வமான உண்மை தகவல் மட்டும்தான் அந்த நியூஸில் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா எங்கள் வீடியோஸ் என் நார்மலாக தான் போஸ்ட் பண்ணுறேன். நான் ஃபோனில் தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். பட் அதில் கிளாரிட்டியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் என்னுடைய வீடியோஸும் நீங்கள் உலகத்துடைய நியூஸ் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அது ஒத்து போயிட்டே இருக்கும். ஏன்னா நான் பேசுகிறது ரஷ்யா உக்ரைன் வார் பற்றி பேசியிருக்கிறேன். ஏஐ மனித இனத்துக்கு எதிரானதுன்றது நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். ஏன்னா எல்லா டெக்ஜியாஸ் பார்த்தீங்கன்னா வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற கேள்விக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்யூச்சர் இஸ் ஏஐ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டுடைய பரிமாணம் 2026 2025 காட்டிலும் பன்மடங்கு வேகமாக இருக்கும். இதுதான் உண்மை. இது எங்கே போய் விடியும் அதை நோக்கிய கான்செப்ட் தான் நான் ஒவ்வொரு வீடியோவிலும் பேசுகிறது. ரஷ்யா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற யுத்தம், யுக்ரைனில் யுத்தம் ஸ்டார்ட் பண்ணிச்சு அப்படின்னு வீடியோவில் போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் யுத்தம் ஸ்டார்ட் பண்ண அந்த யுத்தம் எங்கே போய் முடியும்னு சொன்னால் இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி வரும். குறித்து கொள்ளுங்கள். நான் சொல்கிற ப்ரெடிக்ஷன் தான் இது. நான் சொல்கிற ப்ரெடிக்ஷனில் நானாக சொல்லலை, பைபிளில் ஆணித்தரமாய் எழுதி வைக்கப்பட்ட காரியத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பைபிளில் இருக்கிற காரியங்கள் எல்லாமே உலகத்துடைய இப்போ நடந்து கொண்டிருக்கிற இயற்கை பேரழிவுகள், பொருளாதார பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் அதுக்கு ஒத்து போகும். அதில் இருக்கிற ப்ரெடிக்ஷன்ஸ். இது ப்ரெடிக்ஷன் இல்லை, இது கடவுளால் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட காரியங்கள் இப்போ நிகழ்காலத்தில் நடக்கிறத எந்த அளவுக்கு அது ஒத்து போகுதுன்றது தான் இங்கே கான்செப்ட். ரஷ்யா உக்ரைன் போர் நடக்கும்னு சொல்லியிருந்தேன். அந்த ரஷ்யா ஏன் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்குது அப்படின்னு சொன்னால், ரஷ்யா தேசம் மிடில் ஈஸ்டில் இஸ்ரேல் தேசத்துக்கு கூட மோதணும். ரஷ்யா மட்டும் இல்லை, ரஷ்யாவோடு கூட இணைந்திருக்கிற நாடுகள். நம்ம சில நாட்களாக போன வருஷத்தில் பார்க்கும்போது இந்த இஸ்ரேல் தேசம் சுற்றி இருக்கிற நாடு கூட தான் ஃபைட் பண்ணுது. லெபனான், சிரியா, ஜோர்தான், எகிப்து, எத்தியோப்பியா, இது மாதிரி ஏமன், இப்படி தான் சில நாடுகளில் அப்பப்போ ஃபைட் பண்ணுறது. அதில் ஹெஸ்புல்லா, ஹமாஸ் தீவிரவாத இயக்கம்,
இது மாதிரி ஒரு சில தீவிரவாத இயக்கத்துக்கு எதிராக தான் செயல்பட்டு இருந்தாங்க. ஆனால் சடனாக லாஸ்ட் இயர் என்னாச்சு அப்படின்னா, ஈரான் தேசம் வந்து இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டாக வர்றாங்க. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் யுத்தம் நடக்குது. உடனே அமெரிக்க தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா, அந்த யுத்தத்துக்கு ஒரு வரையறை பண்ணி அந்த யுத்தத்தை வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. 2 பேருக்கும் மீடியேட்டராக வந்து இஸ்ரேலுக்கும் ஈரான் தேசத்துக்கும் மீடியேட்டராக வந்து அந்த யுத்தத்தை ஸ்டாப் பண்ணுறாரு. அதே போல் பார்த்திங்கன்னா இதில் ரஷ்யா வந்து முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. ஆனால் ரஷ்யா வந்து அமைதியாகவே இருக்குது. ரஷ்யா நாடு வந்து அமைதியாகவே இருக்குது. மிஸ்டர் புதின் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அமைதியாகவே இருக்காரு. ஏன் அமைதியாக இருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ரஷ்யாவுடைய கூலி ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவுடைய படைகள், மோஸ்ட் ஆஃப் படைகள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஈரான்லேயும் சிரியாவிலையும் தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது. ஏன்னா மோஸ்ட் டைஅப் இருக்காங்க. அது அக்ரிமெண்ட் அவங்க 2015 சைன் பண்ணியிருக்காங்க. டர்க்கி, ஈரான், ரஷ்யா வந்து ஸோ அக்ரிமெண்ட் உடன்படிக்கையில் இருக்கிறாங்க. அவங்க நாடுகளுக்கு ஏதாவது ஒன்றான பொருளாதாரத்திலையோ ஸோ ராஜதந்திர உறவுகளிலோ ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது இந்த நாடுகளெல்லாம் இணைந்து அவர்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டதான ஒரு வரையறையில் தான் அந்த நாடுகள் செயல்பட்டுருக்குறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் ஈரானுக்கு யாருன்னா ரஷ்யா தான். லாஸ்ட்டு 12 days வாரில் லாஸ்ட் வருஷம் நடந்தது. ரஷ்யாவுடைய ஆயுதங்கள் தான் வந்து இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டாக வந்து பாவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நியூஸில் செய்திகளெல்லாம் நம்ம பார்த்த அதுக்குண்டான சான்றுகள் இருக்குது. ஸோ இப்படி தான் அந்த யுத்தங்கள் ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இப்படி மிடில் ஈஸ்டில் இருக்கிற நாடுகளுக்கும் நடந்து கொண்டிருக்கிற இந்த யுத்தம் என்ன ஆகும்னா, இதை ரொம்ப வாட்ச் பண்ணுங்கள், இதை பார்க்குறவங்க வாட்ச் பண்ணுங்கள். இந்த யுத்தம் என்ன ஆகும்னா, இஸ்ரேல் தேசத்தோட அகைன்ஸ்ட் எதிராக ரஷ்யா, ஈரான், சிரியா, துருக்கி, லெபனான் இவர்களெல்லாம் சேர்ந்து இஸ்ரேல் தேசத்தை மீது யுத்தம் பண்ணுவார்கள். இது பைபிளில் எசேக்கியல் என்ற ஒரு அதிகாரத்தில் எசேக்கியல் என்ற ஒரு சாப்டரில் 37, 38 இந்த ஒரு யுத்தத்தை பற்றி அதில் குறிக்கப்பட்டிருக்கிறது. நாடுகளையும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆன்சியன் டேஸில் இந்த நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது இப்போ நம்ம இந்த காலத்துக்கு ஒப்பிடப்படும் போது இந்த நாடுகள் குறிக்கப்படுது. ஆனால் பெர்சியான்னு மட்டும் அதில் கிளியராக குறிக்கப்பட்டிருக்குது. பெர்சியான்னா ஈரான் தேசம், ஈரான் தேசம் தான் பெர்சியா. இப்போ இத்தனை நாள் அமைதியாக இருந்தது இந்த யுத்தம். ஆனால் இந்த யுத்தம் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிட்டு தான் வந்து பைபிளில் குறிக்கப்பட்டிருக்குது. இத்தனை நாள் அமைதியாக இருந்துட்டு சடனாக வந்து நேற்றைய தினத்தில் ஈரான் வந்து ஒரு அறிக்கையை விடுறாங்க. இஸ்ரேல் தேசத்துடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அமெரிக்காவுக்கு போகிறாரு. அமெரிக்காவில் நம்ம ட்ரம்ப்பும் பெஞ்சமின் நெத்தன்யாகும் 2 பேரும் பேசிக்கிறாங்க. இவங்க பேசுகிறத தொடர்ந்து ஈரான்லேருந்து ஒரு அறிக்கையை விடுறாரு ஹைதுல் கமேனி. நாங்கள் வந்து அமெரிக்காவோட போர் தொடுக்க நாங்கள் தயார், நாங்கள் அமெரிக்காவோட போரில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா, ஹமாஸ் வந்து ஆயுதத்தை கைவிடணும், இல்லை நரகத்தை பார்ப்பீங்க அப்படின்னு ஹமாஸுக்கு எதிராக சொல்கிறாரு. ஸோ இதெல்லாமே ஒரு முடிச்சு மாதிரி கிரியேட் ஆகிட்டுருக்குது. ஆனால் இது முடிச்சு கிடையாது. இதில் கான்செப்ட் வந்து இஸ்ரேலை தாக்கணுன்றது தான் கான்செப்ட். இஸ்ரேலை வந்து ரஷ்யாவும் அண்ட் ஈரானும் கூட இருக்கிற ஏலியன்ஸ் எல்லாமே சேர்ந்து இஸ்ரேல் தேசத்தை தாக்க வரும். ஆனால் இதன் முடிவு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், பைபிளுக்குள்ள போட்டிருக்க மாதிரி இஸ்ரேல் தேசத்தை எதுவுமே பண்ண முடியாது. இஸ்ரேல் தேசத்தை எந்த நாடுகள் வந்து இஸ்ரேல் தேசம் மீது போர் தொடுத்தாலும் அந்த நாடுகள் இஸ்ரேல் தேசத்தை எதுவுமே பண்ண முடியாது. இந்த வீடியோ வந்து ப்ரெடிக்ஷன், 100% ப்ரெடிக்ஷன் தான். இதெல்லாமே சும்மா மற்ற சேனலில் சொல்கிற மாதிரி மதன் கார்கி அப்புறம் இது மாதிரி நிறைய பேர்லாம் சொல்கிறாங்க.
இந்த ப்ரெடிக்ஷன் நியூஸு எப்படி உலகம் அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உலகம் அழிய போகுது, உலகத்துடைய அழிய போகுதுன்னா உலகம் முழுசாக அழியாது. உலகெல்லாம் முழுசாக அழியாது, மனிதர்கள் அழிக்கப்படும். இந்த உலகம் இன்னும் இருக்கும், இன்னும் 1000 வருஷம் 2000 வருஷத்துக்கு உலகம் இருக்கும், 1000 வருஷம் இருக்கணும். கடவுள் வந்து பூமி ஆட்சி பண்ணணும்னு சொல்லிட்டு பைபிள் இருக்குது. அதுதான் உண்மை, இதுதான் உண்மை, இதுதான் நடக்குது, இதுதான் சொல்கிறோம். 1000 வருஷம் இங்கே இருக்கணும். பாபா இங்கே நம்ம ஒருத்தர் கண்ணாமூட்டே இருப்பார், பாபா சாயி, அவர் பேர் பாபா வங்காவோ ஏதோ, அவர் ப்ரெடிக்ஷன் பண்ணுவார். அதே போல் நாஸ்ட்ராடாமஸ் ப்ரெடிக்ஷனு அவங்களாம் எழுதி வச்சுருக்கிறாங்க. இவங்களாம் தீர்க்கதரிசிகள் தான். பட் இதெல்லாமே இதே போன்ற எழுதி வைக்கப்பட்ட தீர்க்கதரிசிகளால் எழுதி வைக்கப்பட்ட சான்றுகள் தான் பைபிள்லேயும் இருக்குது. அதை பற்றி அதுலேருந்து நாங்கள் படித்ததுனால தான், அது படித்தது மட்டும் இல்லாமல் அந்த காரியங்கள்லாம் உலகத்தில் நடக்கிறதுனால தான் வந்து இதை நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். ஸோ ரஷ்யா தேசம் வந்து இஸ்ரேலுக்கு விரோதமாக யுத்தம் வரும். ரஷ்யா மட்டும் இல்லை, ரஷ்யாவுடைய அலையன்ஸ் எல்லாமே வருவாங்க. ஈரான், எகிப்து, லெபனான், சிரியா, ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து இது ஒரு பெரிய யுத்தமாக இருக்கும். 3rd வேர்ல்டு வார்ன்னு நிறைய நாட்களாக வருஷங்களாக சொல்லிகிட்டே வர்றது இந்த வேர்ல்டு வாராக கூட இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வேர்ல்டு வாரில் உலகம் போய் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய கட்டமைப்பே வேறு மாதிரி வரதுக்கு சான்சஸ் இருக்குது, வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிடும். அது ஒன்று. இப்போ இந்த வருஷத்தில் நடக்க போகிறது 2025 முடிச்சு 2026 நடக்க போகிறது. ஒருவேளை இந்த யுத்தம் இந்த வருஷத்தில் நடக்கிறதுக்கு 90% சான்சஸ் இருக்குது. ஏன்னா உலக எக்கனாமிக்ஸ் அந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக போயிட்டுருக்குது, வேர்ல்டு வைடு எல்லாமே. இந்த வருஷத்தில் இந்த ப்ரெடிக்ஷன் இதுதான். நாஸ்ட்ராடாமஸ் சொல்கிறாரோ, பாபா வாங்கா சொல்கிறாரோ, மதன் கார்கே சொல்கிறாரோ, இல்லை இது மாதிரி யூடியூப்பில் நிறைய பேர் சொல்கிறாங்களோ, அதுதான் நமக்கு தேவையில்லை. இந்த வருஷத்தில் 90% ரஷ்யா தேசம், ஈரான் தேசம் கூட இருக்கிற தேசங்கள் இஸ்ரேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுறதுக்கு 90% சான்சஸ் இருக்குது. அப்படி நடந்தால் என் சேனலை பாருங்கள், நீங்கள் நான் சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அப்படி நடக்கலைன்னா நெக்ஸ்ட் இயரில் நடக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஆனால் இந்த வருஷத்தில் அது நடக்கும். அது பயங்கரமான ஒரு யுத்தமாக இருக்கும். இதெல்லாம் ப்ரெடிக்ஷன் சொல்கிறாங்க இல்லைங்களா, அது அவங்க எதை பற்றி ப்ரெடிக்ஷன் சொல்கிறாங்க தெரில. நான் சொல்கிற ப்ரெடிக்ஷன் 100% இது நடக்கணும். ஏன்னா டைம் லைன் அது மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது, நாடுகளுடைய இயக்கங்கள் அது மாதிரி இருக்குது. பைபிளில் டைரெக்டாக சொல்கிறது, கடைசி காலம், அதாவது இயேசு கிறிஸ்து உலகத்தில் வர்றப்போ பஞ்சம், கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சி, யுத்தங்கள், ஜனத்துக்கு ஜன விரோதமாக. இன்றைக்கி பார்க்குறப்போ ஈரானில் அதோடைய மணி வீக்கம், பண வீக்கத்தினால ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் வந்து கொந்தளிக்கிறாங்க. இதெல்லாம் வீடியோவில் வந்து இன்றைக்கி லைவாக போயிட்டுருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த உலகம் வந்து ஒரு இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஜென்ரேஷன் அந்த நாட்களுக்குள்ளே தான் நம்ம போகிறோம். எல்லோரும் சொல்கிற மாதிரி எலான் மஸ்க்லாம் சொல்லியிருக்கிறாரு, ஃப்யூச்சரில் காசே தேவைப்படாதுன்னு. நான் அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். அது ஏன் எலான் மஸ்க் அது மாதிரி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த வருஷத்தில் இந்த யுத்தமானது ஈரான், ரஷ்யா தேசங்களோடு கூட இருக்கிற தேசங்கள் கண்டிப்பாய் இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி இஸ்ரேல் தேசத்தை கைப்பற்ற நினைக்கும். ஆனால் இஸ்ரேல் தேசத்தை கைப்பற்ற மட்டும் இல்லை, இஸ்ரேல் தேசத்தையே வேரோடு அழிக்கணும்னு பார்ப்பாங்க. ஆனால் இஸ்ரேல் தேசத்தை யாராலும் எதுவும் பண்ண முடியாது என்றது தான் இன்னையுடைய ரியல் டைம்ஸில் நம்ம பார்க்குற ரியல் ப்ரெடிக்ஷன் நியூஸ். நெக்ஸ்ட்டு தொடரில் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை பற்றி நான் உங்களோட பேச போகிறேன். ஏன் எலான் மஸ்க் சொன்னார், அந்த ஏன் வந்து வாழ்க்கை வந்து ரொம்ப வளமாக மாறிடும், நம்ம வேலை போகணுன்னு அவசியம் இல்லை, வேலைக்கு போனால் பரவாயில்ல, போகாமே இருக்கலான்னு ஏன் எலான் மஸ்க் சொன்னார், அதுக்குண்டான ஒரு மெயின் ரீசன். இதுவும் உண்மையான ப்ரெடிக்ஷன் தான். இதுவும் நம்ம காலத்தில் நிறைவேற போகிற ஒரு ப்ரெடிக்ஷன் தான். நம்ம தான் அந்த ஜென்ரேஷனுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். ஸோ இதை பற்றி இன்னொரு வீடியோவில் நான் உங்களோட பேசுகிறேன். இதோட நன்றி, வணக்கம்.